ஸோ ஒரு பேஷண்ட் அப்படின்னும்போது, ஒரு சில விஷயங்கள அவங்க வீட்ல ஷேர் பண்ணுவாங்க. மந்த்லி ஒன்ஸ் உங்கள வந்து பார்ப்பாங்க. பட் அவங்க ஃபேமிலி, ஆஃபீஸ் சொசைட்டி ம். இதில தான் வந்து மேக்ஸிமம் ஷேர் பண்றதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு ம். நெறைய இருக்கும். ஸோ அவங்க ஷேர் பண்ணும்போது, ஒரு சில விஷயங்கள் அந்த பேரண்ட்ஸோ இல்லன்னா வந்து ரிலேட்டிவ்ஸோ ஒண்ணா சேர்ந்து பேசும்போது, மீண்டும் அந்த குழந்தைக்கோ இல்லன்னா வந்து அந்த குறிப்பிட்ட நபருக்கோ வந்து பிரச்சனைகள் அதிகமாவுது அப்படின்ற ஒரு கமெண்ட்ஸ் நெறைய இந்த ஃபோரம்லலாம் படிக்கிறோம். அதாவது என்ன புரிஞ்சுக்காம இன்வாலிடேட் பண்றாங்க என் ஃபீலிங்ஸ. இல்லன்னா வந்து என்ன வீக்ன்னு சொல்றாங்க. இந்த மாரியான ஒரு விஷயங்கள் வந்து பேஷண்ட் சொல்றதா வந்து நெறைய சைக்காட்ரிஸ்ட் சொல்றாங்க. ஸோ இதுக்கு நீங்க என்ன சொல்வீங்க பேஷண்ட்ஸ் ஐ மீன் பேரண்ட்ஸ்ட்டலாம்? ஆக்சுவலா நெறைய பேர்த்துட்ட ஷேர் பண்றத நான் தவிர்க்கணும்னே சொல்லுவேன். ஏன்னா, அப்பா, அம்மா அல்லது கணவனா இருந்தா மனைவிட்ட, மனைவி கணவன்ட்ட. ஸோ இந்த சர்க்கிள்லயே முடிச்சுக்கணும். ஸோ அவங்க போய் இன்னொரு இடத்துல 3, 2nd ரவுண்ட் ஆஃப் ஒப்பீனியன் கேட்கும்போது, அவங்க வந்து அவங்களோட தாட் ப்ராசஸ் என்ன இருக்கு, அவங்க பார்த்துருப்பாங்க. ஒரு சிலர வந்து நீ மாத்திரை சாப்பிட்டா லைஃப் லாங் சாப்பிடணும், தூக்கம் வர மாத்திரையை குடுத்துருவாங்க, அப்படி இப்படின்ற ஒரு தாட் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் முன்னொரு காலத்துல பழைய காலத்து மெடிசன்ஸ் எல்லாம் வந்து அந்த மாரி தான் இருந்தது. தூங்கிட்டே இருப்பாங்க, ட்ரவுசியா இருப்பாங்க. இப்ப வர மருந்துகள் எல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான மருந்துகள். ஏன்னா டே டைம் தே கேன் கோ ஃபார் வொர்க். ஸோ ஈவன் வந்து நான் வந்து பைலட்ஸ் கூட ட்ரீட் பண்றேன். அவங்களுக்கு ஆங்ஸைட்டி டிஸார்டர் இருக்கு. பைலட்ஸ் வராங்க. அவங்களுக்கு டே டைம்ல மெடிசன் குடுக்கணும். அதுக்கு நல்ல அழகான மருந்துகள் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த மருந்துகள் வந்து அவங்க போட்டாங்கன்னா, ஐ மீன் நான் செடேட்டிவ் பென்சோடைசெபின் சொல்லுவாங்க. இந்த செடேஷனே இருக்காது. பட் அவங்க தே கேன் டூ தேர் ரொட்டீன் ஒர்க்ஸ். அதாவது அவங்களோட எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத மாரி அந்த மாரி இதுகளெல்லாம் பண்ணலாம். ஸோ இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா, நம்ம அந்த சுற்றத்தார், உறவினர்கள் எல்லாமே ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ட போட்டு போயிடுவாங்க. நீ வந்து சைக்கியாட்ரிஸ்ட்ட போனீன்னா, நீ வந்து லைஃப் லாங் போகணும் அப்படின்ற மாரிலாம் நெறையா சொல்லிடுவாங்க. அதே மாரி நெறைய தூக்க மாத்திரை குடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள். ஒரு ஐடியா கேட்கணும்னா, ஒரு ப்ரொஃபஷனல்ஸ்ட்ட தான் கேட்கணும். இப்ப நீங்க எப்படி உங்க மீடியா ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க. உங்களுக்கு நான் ஒரு சஜஷன் சொன்னா எப்படி அது ஏற்புடையதா இருக்காது. ஸோ அதே மாரி அந்த ஃபீல்டுல மாஸ்டர் யாரு? அவங்கள்ட்ட போய் சஜஷன் கேட்கலாம், ஒப்பீனியன் கேட்கலாம். அல்லது 2nd ஒப்பீனியன் கூட கேட்கலாம் தாராளமா. ஸோ அதை வந்து ப்ரொஃபஷனல் அதுக்கு உண்டான மாஸ்டர்ட்ட போய் கேட்கணும். சைக்கியாட்ரிஸ்ட்னா இன்னொரு சைக்கியாட்ரிஸ்ட்ட கூட கேட்கலாமே ஒழிய, மற்ற இந்த சொந்தக்காரங்க, அப்புறம் இந்த மாரி மெடிக்கல் ஷாப்ல ஒரு சிலர் கமெண்ட்ட பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த அறிவுரைகள கேட்கக்கூடாது. மருத்துவர அணுகி முழுமையான அறிவுரை கேட்டோம்னா, சூப்பரா இருக்கும்ன்றது